கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கோடை விழாவை பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு எல்லையில் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் கல்வராயன் மலை அமைந்துள்ளது. மலைப்பகுதியில் மேகம், பெரியார், காவியம் உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகள், படகு சவாரி பூங்கா ஆகியவை இருப்பதால் சுற்றுலா தலமாகவும் உள்ளது. மலைக்கு மெருகூட்டும் வகையில் மலையடி வாரத்தில் கோமுகி அணை அமைந்துள்ளது. தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை மாதத்தில் 2 நாட்கள் வெகு விமரிசையாக கோடை விழா நடத்துவது வழக்கம். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2020, 2021 ஆகிய 2 ஆண்டுகள் கோடை விழா நடத்தப்படவில்லை. அதன்பின் 4 ஆண்டுகள் கோடை விழாவை நடத்த முன்வரவில்லை. கோடை விழாவை நடத்த வேண்டும் என மலைவாழ் மக்கள் வலியுறுத்தி வந்தனர். அடுத்து புதிதாக பொறுப்பேற்ற தாவேக அரசு அவர்களின் கோரிக்கையை ஏற்ற நிலையில் கல்வராயன் மலையில் கோடை விழா வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமைச்சர் வன்னியரசு முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் பத்மஜா ரிப்பன் வெட்டி விழாவை தொடங்கி வைத்தார். அரசின் பல்வேறு துறைகளின் சாதனைகள் மற்றும் திட்டங்களை விளக்கும் சிறப்பு கண்காட்சி அரங்குகளும் திறந்து வைக்கப்பட்டன. 6 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கோடை விழா கோலாகலமாக நடைபெற்று வருவதால் மலைவாழ் மக்கள் பெரும் மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் மூழ்கியிருக்கிறார்கள்.